ஹைடா தியாங் த போலீஸ் மாமா. சரி, ஓகே. போன வாரத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். வீடா ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கான். நிறைய ஒர்க்கு அவனையும் இழுத்து போட்டுக்கிட்டான். எல்லாத்தையுமே அவன் பிஸியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டான். பிகாஸ் என்னன்னு தெரியல, அவனே அறியாமல் உங்கள் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. பிகாஸ் ஜான் உங்கள் ஃபியான்ஸே, நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணால் அவனுக்கு என்ன வந்ததா? அவன் ஏன் கோவப்பட்டான்? அப்படிலாம் அவன் திங்க் பண்ணிட்டு அவன் லிப்ஸில் கை வைக்கிறான். நைட்டு நடந்தது ஞாபகம் வருதா? அவன் இது காலேஜ்கிட்ட வந்து உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். உங்கள் ரூமுக்கு ரொம்ப ஹாட் பண்ணிட்டோமோ, எதையாவது சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். அவன் எதையோ திங்க் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டிருப்பான், தூங்குறீங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்குள்ளே வந்திருப்பான். நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. லைட்லாம் ஆஃபில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே வரான். டார்க்காக இருக்கு. ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும், அது மட்டும் எரியுதா? அவன் அவங்க பெட்கிட்ட வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி பார்க்குறான். நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறான். டைட்டாக பிடிக்கிறான். எவ்வளோ நாள் ஆச்சுடி இந்த கை பிடிச்சா? ஏன் எனக்கு அந்த கோவம் வருது தெரியல. நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. இல்லை, நான் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை. நான் பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கே தெரியலடி. இப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக கண்ணை மூடி தூங்கிட்டுருக்க. அந்த ஒரு நைட் லேம்ப் மட்டும்தான். ஸோ அவன் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. இது வரைக்கும் அவன் கண்ணுக்கு இப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்கவே மாட்டீங்க. அப்படி தெரிய அவனையும் மீறி உங்ககிட்ட வரான். உங்களுக்கு இது எதுவுமே தெரியல, நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. பட் அவன் உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப சாஃப்டாக அப்படி சக் பண்ணி அப்படி பண்ணுறான். ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஜியாவை கிஸ் பண்ணியிருப்பான், அப்போ கூட இந்த மாதிரி ஃபீல் அவனுக்கு இல்லை. கிஸ் பண்ணிட்டே இது என்னதுடா புது ஃபீல் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே ஓடின உடனே அடுத்த செகண்ட் உங்கள் லிப்ஸை விட்டுட்டான். உங்கள் கையை விட்டுட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டான். உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி பெட்டுக்கும் கீழே அப்படி போய் அப்படி உட்காந்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கிஸ் பண்ணோம். இல்லை நம்ம மனசில் ஒயனுக்கான தாட் அப்படி இல்லை. ஆனால் ஏன் கிஸ் பண்ணோம்? அப்படி அவன் மனசுக்குள்ளே ஓடுது. பார்த்துட்டுமா உங்களையே பார்க்க நீங்கள் அவன் பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படி படுத்துருப்பீங்க. அப்படியே திரும்பி நேராக படுக்கும் போதோ உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கலைஞ்சி ஒரு மாதிரி இருக்க. அவன் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு பிளாங்கெட் எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிட்டான். இப்போது சாருக்கு அதுதான் ஓடிட்டுருக்கா. பிகாஸ் ஏன் உங்களை கிஸ் பண்ணா அதுதான். அப்படின்னா வயன் மேலே நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன? இல்லை அவன் சின்ன வயசுலேருந்து நம்ம கூட இருக்கான்ல, ஏதோ நம்மளை அவள் விட்டுட்டு போயிடுவான்னு ஏதோ பண்ணி வைக்கிறோன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவகிட்ட இல்லை. ஏன் அந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னா நம்ம ஏன் அவளை கிஸ் பண்ணியிருப்போம்? என்னடா இது, ஏன் நம்ம அவளை கிஸ் பண்ணோம்? அப்படி அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்க. அவன் அதனால தான் இருக்கிற ஜாப் எல்லாமே பெண்டிங்கில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே நானே கிளியர் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அவன் தலைமையில போட்டுக்கிட்டான். ஏன்னா இல்லை, நம்மளை விட்டு போகிறான் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதோ தப்பாக பண்ணி வைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஜியா தானே லவ் பண்ணுறோம். பட் ஜியாவை கிஸ் பண்ணும் போது கூட இப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகலையே. என்னடா நடக்குது இங்கே தியாங்கா? நோ. நம்ம
ரிலாக்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஈகப்பட்ட தாட் போயிட்டே இருக்குது. நம்மளையே பிஸியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஃபீல்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். அப்படி சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் போயிட்டே இருக்கு. வீட்டுக்கு வர்றதே இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, டெய்லி காலேஜுக்கு போகிறீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகிற அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. டெய்லி உங்கள் அம்மா இது வாங்கணும், இது போகணும், எந்த கலர் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய உங்ககிட்ட கேட்குறாங்க. டெய்லி ஜான் உங்களை பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறது அது மட்டும் விட மாட்டான். டெய்லி உங்ககிட்ட பேசுவான். ஜான்கிட்ட பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வியோட தாட் மறக்க ஆரம்பிக்கிறீங்க. மறக்கிறதுனா மறக்கிறது கிடையாதா, அவனை பற்றி நினைக்கிறது கிடையாது. அவனை பற்றி நினைக்க வந்தாலே அழையா வந்துடும். ஸோ இப்போலாம் அலறது கிடையாது. சேம் டைம் அவனை மறக்கிறதும் கிடையாதா. உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே வி மட்டும்தான் இருக்கான். பட் அந்த தாட் உங்களுக்கு வரதில்லை. பிகாஸ் ஜான் எல்லாத்தையுமே பேசி நீங்கள் ஒரு கட்டத்தில் வியோட தாட் வந்து அளவே ஆரம்பிச்சிட்டாலும் அந்த செகண்ட் ஜான் எதையாவது பேசி உங்களை சிரிக்க வச்சிருவான். அதனால உங்களுக்கு ஜானை அவ்வளோ பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு அவனை அப்படி பிடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஜானில் தான் அவன் இருக்கான். இப்படி டேஸ் போயிட்டே இருக்கு. ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்வைட்லாம் வந்து ஜான் உங்ககிட்ட காட்டுறான். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் தான், அந்த டிசைன் தான் நீங்கள் சூஸ் பண்ணது தான் அவன் எல்லாருக்குமே ஃபைனல் பண்ணி கொடுக்கவே ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறான். உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. டேஸ் இப்படியே போக போக உங்களுக்கு ஒன் டே என்கேஜ்மெண்ட் அங்கே வந்து நிற்கிது. என்கேஜ்மெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. சீக்கிரம் ஸ்டேஜில் ஜான் மட்டும் நின்றுட்டுருக்கான். நீ இன்னும் கிளம்பலையா? நீ அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்ருக்காங்க. ஓ, மேக்கப்பா, சரி போதும், சீக்கிரமா வா. உங்கள் கையை பிடிக்கிறாங்க. நீங்களும் எழுந்துக்கிறீங்க. வா. ஜான் மட்டும் தனியாக இருக்கான். சீக்கிரம் வாடி. வரம்மா. நீங்களும் அம்மா பின்னாடி போகிறீங்க. ஜான் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கான். ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் மெதுவாக போயிட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறீங்க. அவன் ஸ்டன் ஆகிட்டா அவங்கள பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. திரும்பி உங்களை பார்த்தா நீ ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்ஸ். ஏன் வாய்ஸ் டல்லாக இருக்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்க ஜானோட அப்பா அம்மா அந்த ரிங் எடுத்து கொடுத்தா சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. இந்த செகண்ட் அவன் ரிங் எடுக்கிறான். வீக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் தெரியவே தெரியாதா? உங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்கும் போது வியோட அம்மா வீக்கு கால் பண்ணி, டயாங்கா எங்கே இருக்க? ஏம்மா, நான் எங்கே இருப்பேன்னு தெரியாதா? ஸ்டேஷனில் இருக்கேன். என்ன சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு ஒர்க் இருக்குமா? ஒர்க் இருக்கா? ஏண்டா நீ வீட்டுக்கு வரல? வீட்டுக்கா? வீட்டுக்கு இல்லைடா, மண்டபத்துக்கு வரல. என்னம்மா உளறீங்க? உளறனா? எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். இதுக்கே வீட்டுக்கு வரலையா நீ? என்னம்மா சொல்கிற? என்கேஜ்மெண்ட்டா? ஆமாண்டா, இவ்வளோ நேரம் நீ வருவன் வெயிட் பண்ணிட்டு இருந்த. எனக்கு மேக்கப்பே முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வா. அவன் அட்ரஸை கேட்டுட்டு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த எட்டத்துக்கும் வரான். அவன் உள்ளே வரும்போது கண்கொள்ளாகாச்சு. என்னன்னா, அவன் உங்கள் கையை பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்க்குறான். சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டே இருக்கான். ஜான், என்ன பார்க்குற? போடு. அவன் திரும்பி அவங்க அம்மா பார்த்த சிரிச்சுட்டு சரிம்மா அப்படின்னு தலையாட்டிட்டு திரும்பும்போது ஆப்போசிட்டில் வி நிற்கிறான். ஜானுக்கு தான் ஃபீல் ஆகிடுச்சு வீக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்குன்னு. வியை பார்த்த உடனே உங்கள் பக்கம் திரும்பி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுங்க ஜான். நான் இப்போ இந்த ரிங்கு போட போகிறேன். இப்போயாவது சொல்ல, உங்கள் மாமாவை நீ மறந்துட்டியா? சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க.
அது அவனுக்கு தெரிஞ்ச உடனே புரிஞ்சிருச்சு அவனுக்கு. இன்னும் நீங்கள் அவனை மறக்கலைன்னு. ஐம் சாரி வயன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்லிட்டே உங்கள் கையில் ரிங் போடுறான். நீங்கள் அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, வேறு வழி இல்லை. உங்களுக்கு ரிங் கொடுத்து போட சொல்கிறாங்க, ஸோ அதையும் போட்டு விடுறீங்க. எங்கள் ஒருத்த கடுக்கு போட்டால் தெரிச்சிருவான் போல, அந்த மாதிரி காஞ்சி போய் நின்றுட்டுருக்கான். அப்படியே அவன் பேக்வார்டாக நடந்து அந்த ஸ்டேஜில் ஒன்று கீழே இறங்கி வெளியவும் வந்துட்டான். அவனுக்கு என்னன்னு தெரியல, அப்படி இருக்குது அவன் மேலேயே அவனுக்கு அவ்வளோ கோபம். ஏன்னு தெரியல, அவனுக்கு அப்படி இருக்கு. பாரில் உட்காந்து நல்லா குடிக்கிறான். அவனால் அந்த சீன் பார்க்கவே முடியல. அவன் மைண்டுக்குள்ளே ரிப்பீட்டடாக அவன் உங்களுக்கு ரிங் போட்டு விட்டுருப்பான் இல்லையா, ஸோ அதுதான் ஓடிட்டே இருக்கு அவனுக்கு. இப்போது இந்த செகண்ட் அவன் ரிங் போட்டு விட்டுருப்பான் இல்லையா, ஸோ அதை பார்த்ததுலேருந்தே எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று அவன் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. பிகாஸ் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு பிட்டில் படுத்துட்டு மட்டை ஆயிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வியோட ரூமில் வியோட அம்மா வியோட கபோர்டு ஓப்பன் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. டம்மால் டம்மால் ஓடிற சவுண்டு அது அவனுக்கு நல்லா கேட்குது. டிஸ்டர்ப் ஆகி எழுந்துக்கிறான். தலையை பிடிச்சிட்டே எழுந்து உட்காந்து, நைட்டு பாரில் தானே இருந்தோம், எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படி திங்க் பண்ணிகிட்டே எழுந்துக்கும் போது, டேய் என்னடா உனக்கு, எதுக்குடா இப்படி குடிச்ச, மேரேஜுக்கு வரியா இல்லையா? மேரேஜா? என்னம்மா சொல்கிற? உனக்கு மெமரி லாஸ் ஏதாவது ஆயிடுச்சா? அம்மா பைத்தியம், பையனுக்கு இன்னைக்கு மேரேஜா? நைட்டு என்கேஜ்மெண்ட்டா, மார்னிங் மேரேஜ், நேற்று தானடா சொன்னேன். சின்னம்மா சொல்கிறீங்க, எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன், குடிச்சிட்டு படுத்துட்ருக்க, வந்தாவா வரலன்னா போ. நம்ம ஒரு வாட்டி ஒயனுக்கு ஜுவல்ஸ் ஒன்று எடுத்தோம்ல, அது இந்த கபோர்டில் தான் வச்சேன், எங்கே இருக்க? அவங்க அம்மா கேட்குறாங்க, பதிலே சொல்ல. அவங்க இந்த ஜுவல் எடுக்கிறது தான் வீட்டுக்கே வந்திருப்பாங்க. ஸோ கழிச்சு போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அந்த ஜுவல்ஸ் இருக்கு, ஸோ கொண்டு போயிட்டாங்க. வந்தானே வரலன்னா அப்படிங்கிற மாதிரி வியை விட்டுட்டு கிளம்பிட்டா. வி கடன்னு குளிச்சுட்டு பல்லு தேய்ச்சிட்டு வீட்டிலேருந்தே வெளியே கிளம்புறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது அப்படின்னு. எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும், எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறான். இங்கே நீங்கள் ஸ்டேஜில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் கண்ணில் அவ்வளோ டேர்ஸு. உங்கள் அம்மா, ஏண்டி பண்ணுற, மேரேஜ் ஆகிட்டு போயிட்டுனா அம்மாவளை மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? அப்படியும் வந்து அம்மா கர்ச்சிஃப் இருந்தால் கொடுக்குறீங்களா? அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் கண்ணை தொட்டுச்சிட்டே இருக்கீங்க. வேன் மேக்கப் கலைஞ்சிட போதுடி, கொஞ்ச நேரம் மேரேஜ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருடி. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் உட்காந்துட்டே அந்த என்ட்ரன்ஸே பார்த்துட்ருக்கீங்க. வி ப்ளீஸ் வி வந்துரு. நீ வருவியா என்னன்னு தெரியல, என்கேஜ்மெண்ட் கூட நீ வரல, இப்போ வருவியான்னு தெரில, இப்போ ப்ளீஸ் வந்துரு. நீ என் மனசில் இருக்கும் போதே, உன் வயனாக இருக்கும் போதே ஃபைனலாக ஒரு வாட்டி நான் உன்னை பார்த்துக்கிறேன். மேரேஜ் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்க்குற மாதிரி என்னால் அதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாதவே. நீ என் கூட இல்லை, ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக உன் ஃபேஸை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் வாயே. அந்த என்ட்ரன்ஸே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. உங்கள் கழுத்தில் தாலியும் ஏறுதா, கண்ணை டைட்டாக மூடிட்டீங்க. ஓகே இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது வி. அப்படி மனசுக்குள்ள ஓட, பொண்டாட்டி அலறது போதும், இதுக்கப்புறம் அழகாத. நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கணும், புரியுதா? அப்படி சொல்கிறான். திரும்பி ஸ்லோவாக உங்கள் பக்கத்தில் இருக்க வியை பார்க்குறீங்க. அவனுக்கும் உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு. வி இங்கே என்ன பண்ணுற? ஏய் இதுக்கப்புறம் என்ன வீன்னு சொல்லக்கூடாது, நான் உன் புருஷன்டி. வி ஜான் எங்க? நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன கேட்குற?
கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏய், ஃபோட்டோ எடுக்கிறாங்க அங்கே பாருடி. உங்கள் நெக்கில் கை போட்டு இழுத்துக்கிறான். வி எப்படி வந்தான்னு தெரியல. வி இங்கே இருக்கானா? ஜான் எங்க? அப்படி நீங்கள் பார்த்து தேடிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கான்னு தெரியல. மேரேஜ் முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்துலேருந்து எழுந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அங்கே நின்றுட்டுருக்கீங்க. வி அவ்வளோ ஹாப்பியாக அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அவன் அப்படி லைஃப் லாங் நீங்கள் அவங்க கூட இருப்பீங்க இல்லையா? அதை நினச்சி அவன் ஹாப்பியாக இருந்தால் உங்களால் அந்த ஹாப்பியாக ஃபீல் பண்ணவே முடியல. உங்கள் கண் ஜானை தான் தேடுதா? வி ஜான் எங்க? ஏய், என்னடி பேசிட்டுருக்க? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சா? அப்படி சொல்லிட்டுருக்க. ஃபோட்டோ எடுக்கணும், சைலண்ட்டாக நில்லுங்க. அப்படி ஒரு சவுண்டு வந்த உடனே நீங்கள் திரும்பி ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா? அவங்கள பார்க்க வி உங்கள் இப்பில் கை வச்சு இழுத்துக்கிறான் க்ளோஸாக. 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. பட் உங்கள் கண் நிறைய க்ரௌடு இருக்குது, அதில் தான் இருக்கேன். ஜான் எங்கேயாவது இருக்க மாட்டானா அப்படி தேடுது. ஜானோட ரிலேஷன் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, யாருமே காணோம். ஜானோட அம்மா அப்பா அப்படின்னு யாருமே காணோம்னா இப்போ ஜான் எங்கே? அப்படி நீங்கள் ஃபுல்லாக அவனை தான் தேடிட்டுருக்கீங்க. இப்படியே அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்தாச்சு. பட் ஜான் எங்கே தான் தெரியல. வீட்டுக்கு வந்து மொபைல் எடுத்தோம், ஜானுக்கு கால் பண்ணுறீங்க, ஸ்விட்ச் ஆஃப் வருது. எங்கே போய்ட்டு ஜான்? எதுக்கு கால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க? அப்படி நீங்கள் அவனை தேடிட்டுருக்கீங்க. பிகாஸ் ஜான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்டாக. அப்போது உங்களுக்கும் வீக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஜான் எங்கே? ஜானுக்கு என்ன ஆச்சு? ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு பயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் வீக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு தெரியல. எப்படி வி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் தெரியல. நிறைய தாட் உங்கள் குழப்பமா உங்கள் மண்டைக்குள்ள ஓட. உங்கள் அம்மா, ஏய் குளிச்சுட்டு வந்து தலையை கூட துவைக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையை தோட்டி விட்டு வா வந்து உட்கார வச்சு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்ருக்க. வியோட அம்மா உள்ளே வராங்க. அப்படியா, ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை, இந்த கொஞ்ச நாள் இருங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களை ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா, ஏய் வாயன், உனக்கும் வீக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து வி அவன் இவன் பேசிட்டு அவன் கூட சுற்றிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வி இதுக்கப்புறம் உன்னுடைய புருஷன் அப்படி நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் மா போது நிறுத்துங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு. ஆமாம், ஜான் எங்கே? நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்க வியோட அம்மா ஃபேஸு சேஞ்ச் ஆகுது. ஏய், என்ன பேசுகிற நீ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. ஏன் யாருமே சொல்லவே மாட்டேன்றீங்க? எங்கே அவன்? அப்படி நீங்கள் அவங்க அம்மா கிட்ட கேட்க உங்கள் அம்மா பிடிச்சி உங்களை கிள்ளி வச்சிடுறாங்க. வாயை மூடிட்டு பக்கத்தில் யார் இருக்கா? பரவாயில்ல, இருக்கட்டும். சின்ன பொண்ணு தானே, ரெடி ஆகிட்டால? ரெடி ஆகிட்டா, சரி. ஒயன் போகலாம். உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு கூட தெரியல. ஓ, நம்ம ரூமுக்கு தானா? அப்படி நீங்கள் வர வியோட அம்மா பால் சொம்புலாம் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க வாங்கடி கையில் வாங்கிக்கிறீங்க. நான் உள்ளே போவேன். உள்ள தள்ளி கது சாத்தி வச்சிடுறாங்க. பட் இங்கே வி ரொம்ப ஹாப்பியாக அவன் பெட்டில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் உள்ளே வரீங்க, அது உங்கள் கையில் பால் சொம்போடு உள்ளே வரீங்க. அதை பார்த்த உடனே எழுந்து நிற்கிறான். நீங்கள் உள்ளே வந்த வேகத்தில் தொம்முன்னு அந்த பால் சொம்பை எடுத்து டேபிளில் வைக்கிறீங்க. கொஞ்சம் சாருக்கு ஜர்க்காகுது. பிகாஸ் சார் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காரு. என்னடி பண்ணுற?